வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புளி இந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ வந்து அப்பளம் இருக்குது, மணத்த தக்காளி வத்தல் இருக்குது, மிளகா வறுத்துக்கணும், அடுத்து மல்லியை வறுத்துக்கணும், அடுத்து உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு வறுத்துக்கணும், மிளகு சீரகம் சோம்பு வறுத்துக்கிட்டு பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டு பொரித்து இப்போ வறுத்த ஐட்டத்தை எல்லாத்தையும் பொடியாக பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அப்பளத்தை சின்னதாக கட் பண்ணி அதை எண்ணெயில் பொரித்து அதை தனியாக கப்பில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வெங்காய பேஸ்ட் தனியாக எடுத்துக்கணும். தக்காளி அரைச்சி தக்காளி பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, புளி கரைசல், வறுத்த பொடி ஐட்டம் பொரிச்ச அப்பளம் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயை ஊற்றி வெந்தயத்தை போட்டு வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அடுத்து தக்காளி பேஸ்ட்டை போடுறோம், அதையும் நல்லா வதக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கரைச்ச புளி கரைசலையும் போட்டு வறுத்த பொடியும் போட்டு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சோன்னா மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சோன்னா 5 நிமிஷம் கழிச்சு மூடியை எடுத்தால் குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மணத்தக்காளி வத்தில் பூண்டு எண்ணெயில் வதக்கி போட்டு அப்பளத்தையும் போட்டோம்னா அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.